சனி பாதிப்பு அதிகம் இருக்கும் முக்கிய ராசிகள். 1. மேஷம். இப்போதும் சனி கும்ப ராசியில் இருக்கிறதாலே மேஷராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. அது குறிக்கிறது பணம், உடல்நிலை, குடும்பம் எல்லாமே சவாலாகும். ஆனால் சனி உங்க குணங்களை சுத்தம் செய்றது, சகிப்புத்தன்மையை வளர்க்கிறான். பரிகாரம்: எண்ணெய் அபிஷேகம். சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து தானம். 2. விருச்சிகம். இவர்களுக்கு இது இழையில் கடைசி காலச்சனி. 3. ஆர்டி பேஜ் ஓப்சேட் சதி. இது முடிவடையும் முன் ஒரு கடைசி நெருக்கடி தரும். அதைத் தாண்டினா நிம்மதி கேரண்டீட். சனி உங்களுக்கு தன்னம்பிக்கை கற்றுத்தருகிறார். பரிகாரம்: சனி பகவான் நவக்கிரக சன்னதியில் வாரம் ஒருமுறை நேரில் சாந்திக்கவும். 3. தனுசு. ஏற்கனவே 7 சனி முடிந்தாலும் அது என்னடா வாழ்க்கை நிம்மதியா இல்லன்னு நொந்திருக்கலாம். ஏன்னா சனிப்பின் விளைவுகள் இன்னும் லிங்கர் ஆகுது. இதுவும் பாதிப்புதான். பரிகாரம்: அனாதைக்கு உணவு வழங்குதல். முத்துக்கங்கை நீரால் அபிஷேகம். 4. கும்பம். இது சனியின் சொந்த வீடு. ஆனா அதனாலேதான் பாதிப்பு குறையும்னு சொல்ல முடியாது. ஜன்ம சனி சுத்தமாக நம் ஒவ்வொரு முடிவும் சோதிக்கிறான். மன அழுத்தம், தாமதம், ஒருவிதமான தனிமை, இது எல்லாமே சனியின் ட்ரேட்மார்க். பரிகாரம்: கோவில் தூள் துடைத்தல். சனி பகவானுக்கு வெள்ளைக்கடலை, வெல்லம் சேர்த்து நிவேதனம் செய்தல். 5. மீனம். இவர்களுக்கு 7 சனியின் துவக்கம். 1. சேன் பேஜ் ஓப்சேட் சதி. அதாவது இப்போதுதான் சனி வாழ்க்கையை ரீரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனாலே வேலைக்குச் சிரமம், குடும்பத்தில் கலகலப்பு குறைவு. பரிகாரம்: சனிக்கிழமையில் விஷ்ணு சன்னதியில் விளக்கு ஏற்றல். குறிப்புகள்: சனி பாதிப்பு வந்தா கவலையாயிருக்காது. சரியான பரிகாரங்கள்: நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்தா சனி ஈவன் நல்ல காரியங்களையும் தருவார். சனிக்கு பிடித்தது அருமையான தாழ்மை, நேர்மை, உழைப்பு, பக்தி. சனியை வெல்ல வழி: வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும், நியாயம் பின்பற்றணும். மை லைஃப் ஹோரோஸ்கோப். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் தெரிஞ்சிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையும் ராசிக்கேற்ப உண்மையான பரிகாரமும் சொல்லணுமா? வோட்ஸில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பணம் செலுத்தி ஸ்கிரீன்ஷாட் பகிர்ந்த பிறகு உங்கள் ஜாதகத்திற்கு உரிய முழுமையான தகவல்களை நாங்கள் வழங்குகிறோம். நன்றி.